வணக்கம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் கவிப்பேரரசு வைரமுத்துவின் வரிகளை விட்டு விட்டு பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் எந்த பாட்டு எந்த வரிய ஏன் விட்டுட்டு பாடினாரு, இது குறித்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னா லந்தடிச்சு பாடக்கூடியவர். அவர் அளவுக்கு லந்தடிச்சு பாடுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா உச்சபட்சமா அவர் லந்தடிச்சு பாடின பாட்டு இந்த பாட்டு தான். என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா காதல் ஓய்வதில்லை திரைப்படம். ஒரு சில பேர் கேட்கலாம், அது என்னங்க அலைகள் ஓய்வதில்லை தானே கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன காதல் ஓய்வதில்லை அப்படின்னா, இது முதலா மணிவண்ணன் இயக்கத்துல தெலுங்குல வந்த திரைப்படம். இந்த படத்தை பின்னாடி தமிழ்ல மொழிமாற்றம் பண்றாங்க. இதுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்துல கார்த்திக், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இதுல வரக்கூடிய சிரிக்கு மட்டும் சிரித்து விடு ரங்கா, சிரிக்கு மட்டும் சிரித்து விடு ரங்கா, நீ சிரிப்பதிலே எனக்கும் ஒரு பங்கா அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டை 80ல இருந்து 95கள்ல அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா கேட்காம இருக்க முடியாது. இந்த பாட்டு என்ன வகையான ரகம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ராஜா சார் கிட்டத்தட்ட 15 வருஷமா 100-150 பாட்டு போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா, காதலிப்பான், காதல் தோல்வி ஆகி போகுது, இல்லைன்னா தற்காலிகமா முடியாது அப்படின்னு சொல்லிடுவான், இவன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல அலப்பறை பண்ணுவான். அந்த மாதிரியான வகையில் இருக்கக்கூடிய பாட்டு. அதுல இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, கார்த்திக் ஒரு சினிமா கதாநாயகனா வருவாரு. அதே மாதிரி கிராமத்து பொண்ணா இருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணன் கதாநாயகியா வருவாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேருக்கு காதல் ஏற்பட்டுரும். ஏற்கனவே இந்த ரம்யா கிருஷ்ணன் அவங்க முறை மாப்பிள்ள காதலிப்பாரு. இவங்க 2 பேரும் அதிர்ஷ்டவசமா, அதாவது கார்த்திக்கும் இவன் ரம்யா கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. முறை மாமன் கேட்பான், ஏன் அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, நாங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சோகத்தை தண்ணி அடிச்சுட்டு இந்த முறை மாமன் பாடுறது மாதிரியான பாட்டுன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டு இசைஞானி இளையராஜா அவர் சைடுக்கு லந்த கூட்டியிருப்பார் மனுஷன். நீங்க ஒரு முன்னிசையில புல்லாங்குழல கொடுத்து ஒரு குத்துப்பாட்டு ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா ராஜா சார்ட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி 2 இடை இசைக்குள்ளேயும் புல்லாங்குழல் கொடுத்துருப்பாரு. கூடவே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் வரும், அதே மாதிரி ஷெனாய் வரும். வித்தியாசமான கிட்டார்களை போட்டு இந்த பாட்டை ரொம்பவே பிரமாதப்படுத்தியிருப்பாரு. இப்ப கவிப்பேரரசு வைரமுத்து அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நேரடியா தமிழ் படத்துல எழுதல. ஏற்கனவே தெலுங்குல ஓடி மறுபடியும் தமிழ்ல மொழி மாற்றம் பண்றாங்க. அந்த படத்துக்கு எழுதுறாரு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, மொழி மாற்றம் பண்ற படத்துக்கு சிக்கல் அப்படின்னா, நீங்க கரெக்டா அந்த லிப் மூவ்மெண்ட்டுக்கு கரெக்டா எழுதணும். அந்த உதட்டு அசைவு கரெக்டா இல்லைன்னா பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், இவங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க, நமக்கே ஒரு மாதிரி இதா தெரியும். அந்த வகையில ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் அந்த பாட்டை எழுதியிருக்க முடியும். கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகா அந்த வரிகளை போட்டிருப்பாரு. அதுலயும் இதுல நான் சொல்ல போற இந்த பாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பொருந்தி போகக்கூடிய வரிகள், அச்சசலா பொருந்தி போகக்கூடிய வரிகள் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். கவிப்பேரரசு வைரமுத்து ஆரம்பிப்பாரு, சிரிக்கு மட்டும் சிரித்து விடு ரங்கா, நீ சிரிப்பதிலே எனக்கும் ஒரு பங்கா, கொம்பு தேனுக்கு மோடவும் கொட்டாவி விட்டேன், காதல் செய்ய ஒரு யோகம் இல்ல, அட கண்ணீர் விட்டு இனி லாபம் இல்ல, சிரிக்கு மட்டும் சிரித்து விடு ரங்கா, நீ சிரிப்பதிலே எனக்கு ஒரு பங்கா. முதல் சரணத்துல சொல்லியிருப்பாரு, காதல் ஒரு காணல் என்று தெரியவில்லையா, பாசம் ஒரு வேஷம் என்று புரியவில்லையா, ஒப்பனை தானே அன்பு கற்பனை தானே, காதலுக்கு வெற்றி இங்கே முன்னும் இல்ல பின்னும் இல்ல, சமுதாயம் சரியில்லையே, அட காதலுக்கு இங்கே கத்தி இருக்கு, ஊருக்கு எங்கே புத்தி இருக்கு, சிரிக்கு மட்டும். இந்த வரி இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு வரியும் நீங்க எடுத்து பாருங்க. காதல் ஒரு காணல் என்று எதார்த்தம். இதுக்குள்ள இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு பொருந்தி போறது மாதிரி வரி போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா, காதலுக்கு வெற்றி இங்கே முன்னும் இல்ல பின்னும் இல்ல, சமுதாயம் சரியில்லையே அப்படின்னு இருப்பாரு. அடுத்த வரையும் இதுக்கு ரொம்ப அழகா பொருந்தும். என்ன அப்படின்னா, காதலுக்கு இங்கே கத்தி இருக்கு, ஊருக்கு இங்கே புத்தி இருக்கு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி 2வது சரணத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா, முழுக்க முழுக்க காதல் தோத்துட்டையா, அதனால நான் எதுவத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டேன், மதுவை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இருப்பாரு. என்ன அப்படின்னா, காதல் என்னும் பாம்பு என்ன கடித்து விட்டதடா, பீப்பாயில் மருந்து இருக்கு விஷம் எடுக்குமடா அப்படின்னு இருப்பார். காதல் என்னும் பாம்பு என்ன கடித்து விட்டதடா. அதானங்க பீப்பாயில் மருந்து இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல இப்ப ட்ரம் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்ல தகரத்துல இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, மரத்தலான பீப்பாய்கள்ல தான் அன்னைக்கெல்லாம் மது இருக்கும் அப்படிம்பாங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த பீப்பாயில என்னுடைய மது இருக்கு, அந்த மதுவை குடிச்சு காதல்ங்கிற விஷத்தை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்படி போய் நீங்க 2வது சரணத்தை முடிச்சிருப்பாரு. நீங்க பாட்டு என்னன்னா, இந்த பாட்டு பதிவு
பதிவப்ப கவிப்பேரரசு வைரமுத்து இல்ல. உதவியாளர் கூட இருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வர்றாரு. வந்தவரே சரியான மூட்ல தான் வந்திருக்காரு மனுஷன். ஜாலியா பாடணும் அப்படின்ட்டு. வந்து லந்தடிச்சு தான் பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமான பாட்டு. என்ன அப்படின்னா ஜாலியா இருக்கும். அதே நேரத்துல காதல் தோல்வி வருத்தமாவும் இருக்கும். மனுஷன் அதுக்குள்ள நீங்க ரங்கா ரங்காங்க எல்லாம் மனுஷன் சிரிச்சு வித்தியாசமா சிரிப்பாரு. நீ சிரிப்பதிலே எனக்கு ஒரு பங்கா. அதுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா முழுல இருந்தா பாடிக்கிட்டு இருந்தவர் கடைசியில நீங்க முடிக்கும் போது துண்டு பல்லவி பாடுவார்ல, பாடும்போது சிரிக்கு மட்டும் சிரித்து விடு ரங்கா அப்படின்ட்டு அடுத்து நீ சிரிப்பதில எனக்கும் ஒரு பங்கா இருக்குல்ல, கொஞ்சோண்டு மீதி முழுக்க வித்தியாசமா சிரிச்சு அப்படி களை கட்டி அடிச்சு இந்த பாட்டை நீ சிரிப்பதிலே முடிச்சிருப்பாரு. இப்ப கேட்டிருக்காரு உதவியாளர் என்ன சார் அப்படின்னு, அதை விட நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருக்காரு. அதுவும் பொருந்தி போச்சு அப்படின்ட்டு சரின்னு இந்த பாட்டை பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாட்டை மட்டும் கேட்டு பாருங்களேன். முடிக்கையில மனுஷன் அவ்வளவு லந்தடிச்சு முடிச்சிருப்பாரு. அதனாலதான் நம்ம இப்பவும் பாட்டு கேட்டா கூட அந்த பாட்டு நமக்கு முழுமையான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய பாட்டா இருக்கு. பாட்டை கேளுங்க. நன்றி, வணக்கம்.